ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு முகுதா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம புளியோதரை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சுடுசாதத்தை நல்லா ஆற விட்டு அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நல்லா உதிரியாக இருக்கும். கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய், ரெண்டு எண்ணெயுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் புளியோதரைக்கு. ஆயில் சூடானதும் அதில் காஞ்ச வத்தல் ஒரு 4 எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது நெடி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து அதை வறுத்துக்கிறேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா டார்க்காக சேஞ்ச் ஆன பிறகு தான் நமக்கு புளியோதரை செய்யும்போது அது டார்க் கலர் நல்லா கொடுக்கும். இப்போ அதை எடுத்துடலாம். ஸ்டவ் இன்னும் நான் ஆஃப் பண்ணலை. இப்போ அதே கடாயில் கடலைப்பருப்பும் தனியாவும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் தனியா, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் போட்ட பிறகு அதையும் லைட்டாக கிளறிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே ஆப்ஷனல் மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு, காஞ்ச மிளகாய் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதை ஆற விட்டுட்டு நல்ல மிக்சியில் நல்ல கோர்ஷாக நல்ல பரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தாளிப்பு தாளிச்சிடலாம். அதுக்கு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய். அதை சேர்த்த பிறகு அது சூடானதும் அதில் கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்ச பிறகு தான் இதில் வேர்க்கடலை, கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாய், வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை மட்டும் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் புளியோதரை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்ல க்ரன்ச்சியாக, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்டு இது பொன்னிறமாக ஆன பிறகு தான் நம்ம கருவேப்பிலைலாம் சேர்த்துக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் புளியோதரைக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதாவது ஒரு 15 மினிட்ஸில் நல்லா ஊற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதோடைய தண்ணி நல்லா புழிஞ்சு விடுங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ளே ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு மட்டும் புளி சைஸ் எடுத்திருக்கேன். இப்போவே இது கூட நமக்கு தகுந்த உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த கலவை நல்லா சுண்டி கொதித்து வரட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளேயே சுண்டி வர்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த புளியோதரைக்கு சேர்க்கக்கூடிய பொடி தயார் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மிக்ஸி ஜாரில் நல்லா பரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இவ்வளோதாங்க. இப்போ இந்த பொடி என்ன பண்ணலான்னா, நம்ம ரைஸ் எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா, ஆற வச்சுருக்கோம். அதில் நல்லா எண்ணெய்லாம் சேர்த்து தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது கூட அந்த பொடியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பல்காக அப்படியே சேர்த்துடாதீங்க. பல்காக சேர்த்ததுனால என்ன ஆகும்னா, நமக்கு திப்பியாக அங்கங்கே பொடி திப்பியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சூப்பராக நமக்கு உதிரியாக புளியோதரை கிடைக்கும். இப்போ புளிக்கரைசல் நல்லா கொதிக்குது. இன்னும் கொதிக்கணும். நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும். அந்த ஆயில் எல்லாமே மேலே ஸ்ப்ரெட் ஆகி மிதக்கணும். அப்படி மிதந்து வரும்போது தான் நல்ல ரா ஸ்மெல்லாம் பெயருக்கு நமக்கு சூப்பராக டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு. அந்த புளி தண்ணி எல்லாமே வற்றி நல்லா சுண்டி நல்லா சூப்பராக அந்த டைட்டாக நல்லா ஆயிலெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி மிதக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா கிளாஷியாக நல்லா அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் உதிரியாக நம்ம அந்த பொடியெலாம் போட்டு நல்லா கிளறி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். இப்போ நம்ம எடுத்துருக்க ரைஸில் நல்லா சேர்த்தாச்சு அந்த கலவையை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அங்கங்கே திப்பி இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக நமக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா பக்கமும் அந்த மசாலா கோட் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது போல் பல வீடியோஸ் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.